Okay. Today's topic is income from house property. House property அப்படின்னா வந்து அதில் என்னெல்லாம் கவர் ஆகும், அதுக்கப்புறம் அது எப்படி டேக்ஸபிள், அது எப்படி காம்ப்யூட் பண்ணணும், அதில் என்ன எலிஜிபிள் டிடக்ஷன்ஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து இந்த சாப்டரில் கவர் ஆகும். ஸோ இம்பார்ட்டண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா செக்ஷன் 22 வந்து சார்ஜிங் செக்ஷன், தென் செக்ஷன் 23 வந்து GAV, and then section 24 which is deduction, 25 is unrealized arrears, அப்புறமா வந்து நம்ம நார்மலாக ரிசீட் ஆக வேண்டிய பீரியட் போக மற்ற டைமில் ரிசீவ் ஆகிற எல்லாமே வந்து செக்ஷன் 25ல் கவர் ஆகும். தென் 26 வந்து கோ ஓனர்ஷிப்பு, லாஸ்ட்டாக 27 வந்து டீம்டு ஓனர்ஷிப். ஸோ இதுலேயே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு பார்த்தோம்னா செக்ஷன் 27, 22, 23 and 24 இதனாலும் வந்து இந்த இம்பார்ட்டண்ட்லேயே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன்ஸ். ஸோ கான்செப்டாக எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு பார்த்தோம்னா எஸ்ஓபி, எல்ஓபி, ஒரு போர்ஷன் எஸ்ஓபி, ஒரு போர்ஷன் எல்ஓபி, அதுக்கப்புறம் வந்து வேகன்சி அண்ட் அரியர்ஸ் இருக்கிற கேசஸ். ஓகேவா, ஃபைன். ஸோ இது வந்து நம்ம பார்க்கலாம். ஃபார்மேட்டில் வந்து GAV. ஸோ ஒரு ஆஸ்பெக்டை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் ஆனுவல் வேல்யூ, அதுலேருந்து முனிசிபல் டேக்ஸஸ் மைனஸ் பண்ணோம்னா நெட் கன்சிடரேஷன் கிடைக்கும். அதுலேருந்து டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 24 A and B 30% ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் ரெண்டும் ரெடியூஸ் பண்ணோம்னா வில் கெட் நெட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஒரு நெட் லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. சரியா? ஸோ இல்லை ஒன்று ஒன்றா நம்ம டைசெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஸோ கிராஸ் ஆனுவல் வேல்யூ, ஸோ டிட்டர்மினேஷன் ஆஃப் கிராஸ் ஆனுவல் வேல்யூ. கிராஸ் ஆனுவல் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது. நமக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் எல்லா இன்கம்லேயும் வந்து ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணோமோ அதை தான் நம்ம டேக்ஸ் கட்டுவோம். எக்ஸாம்பிள் சேலரியாக இருக்கட்டும், PGVP, கேபிட்டல் கெயின், இது எல்லாத்துலேயும் வந்து ஆக்சுவல் இன்கம் ஏர்ன்டு வந்து நம்ம டேக்ஸ் கட்டுவோம். பட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த இடத்துல இன்கம் ஏர்ன்டு இல்லை, இன்கம் ஏர்னிங் கெப்பாசிட்டிக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. என்னது? இன்கம் ஏர்னிங் கெப்பாசிட்டி. ஏன்னா ஒரு நம்ம எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ப்ரொவிஷனில் பார்த்திங்கன்னா எஸ்ஓபி அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. எஸ்ஓபியில் என்னென்னா ஒரு 2 ப்ராப்பர்ட்டி வரைக்கும் எஸ்ஓபிக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும்னா அதுக்கு ஜாஸ்தியாக இருக்கிற எஸ்ஓபியை டீம் டு பி லெட் அவுட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க, அதுதான் DLOP அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதில் என்னென்னா அதுலேருந்து நமக்கு ரெண்டல் இன்கமே வந்து வந்திருக்காது. ஓகேவா? பட் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் ரெண்ட் வந்திருந்தால் எவ்வளோ வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்டிகுலர் பில்டிங்கோடைய ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட ஏர்னிங் கெப்பாசிட்டிக்கு தான் வந்து நம்ம டேக்ஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பேசிஸ்னு பார்த்தோம்னா ஏர்னிங் கெப்பாசிட்டி. சரியா? ஸோ அது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும்னா செக்ஷன் 22 போகலாம். நம்ம செக்ஷன் 22 வந்து இட் டாக்ஸ் அபவுட் பேசிஸ் ஆஃப் சார்ஜ். ஸோ பேசிஸ் ஆஃப் சார்ஜில் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே என்னெல்லாம் இன்கம் வந்து சார்ஜபிள், எதெல்லாம் வந்து சார்ஜபிள் கிடையாது, எதெல்லாம் அதர் கிளாஸிஃபிகேஷனுக்குள்ளே போகும் அப்படிங்கிறது இட் வில் பி டிஸ்கஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டல் இன்கம் ஃப்ரம் லேண்ட் அண்ட் பில்டிங் அண்ட் அப்பர்ட்டனன்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா வெறுமனே வந்து ஒரு பில்டிங் ஆர் ஒரு பர்டிகுலர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மட்டும் கிடையாது. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்க்ளூட்ஸ் எனி பில்டிங். ஓகேவா? அதுலேருந்து வரக்கூடிய ரெண்டல் இன்கம், அது போக எனி லேண்ட், அதில் மேல் இருக்கிற ஒரு அப்பர்ட்டனல் ஸ்ட்ரக்சர். அப்பர்ட்டனல் ஸ்ட்ரக்சர்னால் ஒன்றும் இல்லை, லேண்டுக்கு மேலே ஒரு அட்டாச்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கணும், ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஸ்ட்ரக்சர் அட்டாச் ஆகிருக்கணும். அது இருந்தாலே அது வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே வரும். இட்ஸ் நாட் நெசசரி டு ஹேவ் அ ரூஃப் ஆன் டாப். ஓகேவா? ரூஃப் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் கிடையாது. வெறுமனே அப்பர்ட்டனல் ஸ்ட்ரக்சர் இருந்தாலே போதும். எக்ஸாம்பிள் வந்து ஒரு பர்டிகுலர் காலி ஏரியாவுக்கு வெறுமனே நான் காம்பவுண்ட் வால் மட்டும் போட்டுட்டு பார்க்கிங்காக, வெஹிக்கிள் பார்க்கிங்காக நான் வந்து கொடுக்குறேன், அது ஒரு பிஸ்னஸாக பண்ணுறேங்கிறப்போ அது எங்கே வரும் மேம் அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து ரெண்டல் இன்கம் கீழே வரும், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே தான் கவர் ஆகும். சரியா? ஃபைன். ஓகே. ஸோ இந்த ரெண்டல் இன்கம் இங்கெங்கெல்லாம் வந்து எப்படிலாம் அப்ளிகபிள்? ஃபஸ்ட்டு லேண்ட் அண்ட் பில்டிங் ரெண்டுமே கலந்து இருந்தால் தான் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே வரும். கரெக்டாக? அப்போது பில்டிங் மட்டும் தனியாக வந்து நான் வந்து ரெண்ட்டு கொடுக்குறேன்னா எஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வரும். நான் ரெண்ட்டுக்கு வாங்கின பில்டிங்கை நான் ரெண்ட்டுக்கு கொடுக்குறேன் மேம் அப்படின்னா சப்லெட்டிங் கீழே வரும் அது. ஓகேவா? ஸோ விச் மீன்ஸ் அந்த இடத்துல எஸ் யூ ஆர் லெட்டிங் அவுட் த பில்டிங், அதில் எந்த அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பில்டிங் தான் ரெண்ட்டில் இருக்குது, பட் யூ ஆர் நாட் ஆக்சுவலி ரெண்டிங் த பில்டிங். பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் ஏ வந்து மிஸ்டர் பிக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்குறாருன்னு வச்சுப்போம்.
இப்போ பி என்ன பண்ணுறாருனா அவருக்கு ரெண்ட்டுக்கு கொடுத்த ஹவுட்டை சிக்கு வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்குறாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஏ இஸ் ரெண்டிங் த ஹவுஸ் ஃப்ரம் பி இஸ் ரெண்டிங் த ஹவுஸ் ஃப்ரம் ஏ, சி இஸ் ரெண்டிங் த ஹவுஸ் ஃப்ரம் பி மாதிரி தான் நமக்கு தெரியும். பட் ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா பி இஸ் ஆக்சுவலி ரெண்டிங் இஸ் ரைட் டு லிவ் இன் தட் ஹவுஸ். அதை தான் வந்து சிக்கு கொடுக்குறாரு. ஹீ இஸ் ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபரிங் த ரைட் டு பொசிஷன், ரைட் டு பி இன் தட் பிளேஸ், ரைட் டு யூஸ் தட் ப்ராப்பர்ட்டியை தான் வந்து என்ன பண்ணுறாரு சிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல வாட் இஸ் பீங் ட்ரான்ஸ்ஃபர்னா ரைட்டு. ஸோ எனி ரைட் ஆர் ரிலிங்க்விஷ்மெண்ட் ஆர் எக்ஸ்சேஞ்ச் அது மூலமாக வர இன்கம் வந்து இட் வில் பி கிளாசிஃபைடு இன்டு ஐஎஃப்ஓஎஸ் ஆர் பிஜிபிபி. சரியா? ஸோ சப்லெட்டிங் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து எதுக்கு கீழே கவர் ஆகும் அப்படின்னா வந்து பிஜிபிபிக்கு கீழே கவர் ஆகும். பிஜிபிபி ஒரு ஐஎஃப்ஓஎஸ் டிபெண்டிங் அப்பான் இட். சரியா? தென் ரெண்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் வேக்கண்ட் லேண்ட் அது எங்கே கவர் ஆகும்னா வெறும்னே லேண்ட் மட்டும் இருக்குது அப்படின்னா வந்து அது வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டெஃபினேஷன் கீழே வராது. ஸோ ஆப்வியஸ்லி அதுவுமே எங்கே கவர் ஆகும் ஐஎஃப்ஓஎஸ் அப்படி இல்லைனா வந்து பிஜிபிபியில் வந்து கவர் ஆகும். சரியா? ஸோ அது ஒரு ரெகுலர் பிஸ்னஸாகவே பண்ணாங்கன்னா பிஜிபிபியில் வரும். ஒரு ரேண்டம் இன்கமாக வந்துச்சுன்னா ஐஎஃப்ஓஎஸ்க்கு கீழே வரும். சரியா? அடுத்தது ஓனர்ஷிப் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்க்ளூட்ஸ். ஸோ செக்ஷன் 22 பொறுத்த வரைக்கும் ஒரு லேண்ட் அண்ட் பில்டிங் அப்பர்டனன்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அடுத்தது அதுக்கான ஓனர்ஷிப் ப்ரீவியஸ் இயரில் இருக்கணும். மூணாவது அதை பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அது எதுக்கு கீழே கவர் ஆகும்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு கீழே கவர் ஆகும். சரியா? ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து பார்த்தாச்சு டீட்டெயிலாக. செகண்ட் கண்டிஷன் ஓனர்ஷிப் வந்து ப்ரீவியஸ் இயரில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஓனர்ஷிப்னால் அதில் என்னெல்லாம் வரும்? வெறும்னே வந்து அந்த பர்டிகுலர் லேண்ட் அந்த பர்டிகுலர் பில்டிங்கோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டீட் நம்மக்கிட்ட இருக்கணுமா, அதோட பொசிஷன் நம்மக்கிட்ட இருக்கணுமா, நம்ம அதோட ட்ரூ ஓனராக இருந்தால் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அதோடைய ரெஜிஸ்டர்ட் ஒரு பெனிஃபிஷியல் ஓனராக இருக்கலாம். ஓகேவா? அடுத்தது டீம்டு ஓனராகவும் இருக்கலாம். டீம்டு ஓனர் அப்படின்னா என்னென்னா நான் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு பில்டிங்கில் இருக்கேன், அது வந்து ரெண்டல் பில்டிங்காக வந்து நான் வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்குறேன். அந்த பில்டிங் என்னோடது இல்லையோ, பட் அதுலேருந்து எனக்கு ரெண்டல் இன்கம் வருதுன்னா அந்த இடத்துல நான் என்னவா கன்சிடர் பண்ணணும்னா டீம்டு ஓனராக கன்சிடர் ஆகிடுவேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இன்னும் நிறைய டீமிங் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டீமிங் ப்ரொவிஷன்ஸ் படி வந்து வில் சி இஃப் இட் இஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் பிலாங்கிங் டு த அசெட்ஸி ஆர் நாட். அடுத்தது நாட் யூஸ் ஃபார் பிஸ்னஸ். ஒருவேளை பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா இருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டல் இன்கம் வந்து ஹெச்பிக்கு கீழே கவர் ஆகுது. ஓகேவா? நான் ரெண்ட் கொடுக்கறதையே ஒரு பிஸ்னஸாக பண்ணுறேன் அப்படின்னா அது எங்கே கவர் ஆகும்? அதுவும் ஹெச்பியில் தான் கவர் ஆகும். ஓகேவா? இட் வில் நாட் பி டாக்ஸபிள் அண்டர் பிஜிபிபி. ஏன்னா இந்த இடத்துல மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து ரெண்ட்டு தான். ஓகேவா? இதுவே நான் அந்த பில்டிங்கை சேல் பண்ணுறேன், அந்த பில்டிங் சேல் பண்ணுறது என்னுடைய பிஸ்னஸாக இருக்குன்னா அப்போ இட் வில் கோ அண்டர் பிஜிபிபி. ஓகேவா? பட் ரெண்டல் இன்கம் தான் வருது. அந்த ரெண்டல் இன்கம் வந்து வெறும் அந்த ரெண்டல் இன்கமே என்னுடைய பிஸ்னஸாக வச்சுருக்கேன்னா ஹெச்பி கீழே வரும். பட் அந்த பர்டிகுலர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நான் பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுறேன், ரெண்டலுக்காக யூஸ் பண்ணல, செல்ஃப் ஆக்கியபைடாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் வந்து அப்ளிகேபிளாக இருக்கும், விச் வில் சி லேட்டர். சரியா? Now, yes. Before we move further, இன்னும் ஒரு குட்டி கான்செப்ட் மட்டும் பார்த்துடலாம். ஸோ இப்போது ரெண்டல் இன்கம் ஹெல்ட் ஆஸ் எஸ்ஐபி. சின்ஸ் ஐ கவர் த பாயிண்ட், இந்த மாதிரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து ரெண்டல் பிஸ்னஸில் இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி தேர் வில் பி 13 கேசஸ் வேர் ஒரு பர்டிகுலர் லேண்டை வந்து டெமாலிஷ் பில்டிங் இருந்தால் டெமாலிஷ் பண்ணிட்டு இல்லை ஒரு காலி லேண்ட்லேயோ வந்து இஃப் தேர் கன்ஸ்ட்ரக்டிங் அண்ட் அப்பார்ட்மெண்ட். சரியா? ஒரு அப்பார்ட்மெண்ட்டுன்னு எடுக்கும்போது இல்லை நிறைய பில்டிங்ஸ் இருக்கும். ஸோ ABCDE லெட்டர்ஸ் அஸ்யூம் இந்த இடத்துல ஒரு ஆறு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. அந்த 6 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கும் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க இல்லையா, மிஸ்டர் ஏ தான் ஓனர்னு வச்சுக்கலாம். இப்போது மிஸ்டர் ஏ என்ன பண்ணுறாருன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் வந்துடுச்சு. பட் இந்த 6 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கூட இன்னும் அவருக்கு வந்து விற்று போகலை. அட் த சேம் டைம் அதை வந்து அவர் வந்து சரி சும்மா இருக்கிற நேரம் ரெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்ட்டுக்கும் அவர் கொடுக்கல. ஸ்டாக் அண்ட் ட்ரேட் வந்து ஸ்டாக் அண்ட் ட்ரேடாகவே இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது. எவ்வளோ நாள்னால் ஒரு 2 வருஷம் வரைக்கும் இருக்குன்னா அந்த 2 வருஷம் பீரியட் வரைக்கும் அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாத்துக்கும் வந்து நில் அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். சரியா? ஸோ அதுக்கு வந்து எந்த டேக்ஸும் கட்ட வேண்டாம் அப்படிங்கிற. பட் அந்த பர்டிகுலர் பீரியடில் இட் ஷுட் நாட் பி லெட் அவுட். ஒருவேளை அந்த ப்ராப்பர்ட்டி அந்த பீரியடில் லெட் அவுட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்போ இட் வில் பி கன்சிடர் அஸ் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி அண்ட் எல்ஓபி ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து அதுக்கு அப்ளிகபிளாக இருக்கும். சரியா? பட் இன் திஸ் கேஸ் வேர் த
பில்டிங் ஹஸ் நாட் பீன் லெட் அவுட், அது கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு 2 வருஷம் தான் ஆயிருக்கு, கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்த அப்புறமாவும் அந்த பில்டிங் விற்று போகலை, அப்படி இல்லைனா வந்து அதை நம்ம லெட் அவுட் பண்ணலை அப்படிங்கிறப்போ இட் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் நில். ஒரு எஸ்ஓபி மாதிரி கன்சிடர் பண்ணி இட் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் நில். சரியா? தென் காம்போசிட் லெட்டிங், இதுவும் அதுக்கு கீழே வர ஒரு குட்டி பார்ட் தான், பார்த்துட்டு போகலாம். ஸோ காம்போசிட் லெட்டிங்னா ஒன்றும் இல்லை, சில நேரம் பில்டிங் மட்டும் ரெண்ட்டில் கொடுப்பாங்க, சில நேரம் பில்டிங்குள்ளே ஃபர்னிச்சரு அப்படி இல்லைன்னா வந்து அசெட்ஸோடு சேர்த்து ரெண்டிங்க்கு கொடுப்பாங்க. ஃபேக்ட்ரிஸ்லாம் பார்த்திங்கன்னா பிளான்ட் அண்ட் மெஷினரிலாம் வந்து அந்த பில்டிங்லேயே அட்டாச் ஆகிருக்கும், அது வந்து பிரிக்க முடியாத மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு சில நேரம் வந்து லெட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காம்போசிட் லெட்டிங் வந்து நம்மளுடைய அதர் அசட்ஸையும் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியும் பிரிக்க முடியுதா பிரிக்க முடியலையான்னு நம்ம பார்க்கணும். செப்பரபிளாக நான் செப்பரபிளாக, ஒரு வேளை செப்பரபிளாக இருக்குது அப்படின்னா வந்து அதுலேருந்து வர ரெண்ட்டை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோம்? அப்போது செப்பரபிளாக இருக்குன்னா என்னால் பில்டிங்கை தனியாக பிரித்து பார்க்க முடியும், பில்டிங்குள்ளே இருக்க ஃபர்னிச்சர்ஸை தனியாக பிரித்து பார்க்க முடியும். கரெக்டாக? அப்போது பில்டிங்கில் ரெண்ட் கொடுக்குறதுனா அந்த பில்டிங் ரெண்ட் எல்லாமே வந்து ஹெச்பிக்கில் கவர் ஆகும். அதே சமயம் அதுக்குள்ளே இருக்க ஃபர்னிச்சருமே நான் ரெண்ட்டுக்கு தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த ஃபர்னிச்சர்லேருந்து வர ரெண்ட் என்னால் செப்பரேட்டாக கேல்குலேட் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ அப்போ இட் வில் பி கவர்ட் அண்டர் அதர் அசெட்ஸ் அண்ட் அது வந்து ஐஎஃப்ஓஎஸ் ஆர் பிஜிபிபிக்கில் கவர் ஆகும். எதுக்குள்ளே கவர் ஆனாலுமே சரி, அதுக்கு அவங்க இன்கர் பண்ணுற எக்ஸ்பென்சஸ், அந்த பர்டிகுலர் அசெட்டை வந்து ரெண்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்றப்போ அதோட மெயின்டெனன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து அந்த ஓனர் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லையா, நாட் த டெனண்ட். அப்படி இருக்கும்போது அதுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ஒரு எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இன்கர் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து 36 கீழே பிஜிபிபி கீழே வந்து ரிடக்ஷன்ஸ் வாங்கிக்கலாம். அதர் சோர்ஸஸாகவே இருந்தாலும் எக்ஸ்பென்சஸை வந்து ரிடக்ஷன் மாதிரி மைனஸ் பண்ணிவிட்டு இன்கம் மட்டும் சார்ஜ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ திஸ் வாஸ் ஃபார் செப்பரபிள். இதுவே நான் செப்பரபிளாக இருக்குது, அதுலேருந்து ரெண்ட் வருதுன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி அதர் அசட்டாக இருந்தாலும் சரி ரெண்டுத்தையுமே நம்ம என்னென்ன தான் கன்சிடர் பண்ணுவோம்? இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ஆர் பிஜிபிபி. ரெகுலர் பேசிஸில் பண்ணோம்னா பிஜிபிபியில் கவர் ஆகும். ஓகேவா? ஒருவேளை ரேராக பண்ணுறோம் இல்லை ரொம்ப ஒகேஷ்னலாக பண்ணுறோன்னா ஐஎஃப்ஓஎஸ்க்கு கீழே கவர் ஆகும். சேம் இஸ் அப்ளிகபிள் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம ரைட் டவுன் பண்ணிக்கலாம். இது ஏன் அப்படின்னா நம்ம செக்ஷன் 22 படி என்ன பார்த்தோம்? 3 கண்டிஷன்ஸ் பார்த்தோம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கணும், அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை ஓன் பண்ணியிருக்கணும், அது பிஸ்னஸ் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கணும். அப்போது இந்த 3 கண்டிஷன்ஸுமே வந்து இந்த பர்டிகுலர் பார்ட்டில் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. மித்த எதுலேயுமே வந்து இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து தனியாக நம்மளால் அப்ளை பண்ண முடியல. அதனால் இது 22க்கு கீழே கவர் ஆகாமல் வேறு செக்ஷன்ஸ்க்கு கீழே கவர் ஆகும், பிஜிபிபி ஆர் ஐஎஃப்ஓஎஸ் ரெஸ்பெக்டிவ்லி. சரியா? தென் இன்கம் ஃப்ரம் ஃபாரின் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அப்போ என்ன ஆகும்? ஃபாரின் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா ஆர்ஓஆர், அதாவது ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா வந்து டாக்ஸபிள் வென்எவர், லைக் அது இந்தியாவில் இன்கர் ஆயிருந்தாலும் சரி, அவுட் சைட் இந்தியாவில் நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தாலும் சரி, இந்தியாவில் ரிசீவ் ஆயிருந்தாலும் சரி, அவுட் சைட் இந்தியாவில் ரிசீவ் ஆயிருந்தாலும் சரி, ஒரு ஆர்ஓஆருக்கு இட் வில் பி டாக்ஸபிள் வெதர் ஆர் நாட் இட் இஸ் ப்ராட் இன் டு இந்தியா. ஓகேவா? அப்படின்னா ஃபாரின் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மலேசியாவில் இல்லைனா அமெரிக்காவில் இல்லை ஆஸ்திரேலியாவில் எனக்கு ஒரு லேண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதில் பில்டிங்ஸ் இருக்குது, அந்த பில்டிங் ரெண்டில் விட்டுருக்கேன், அதில் எனக்கு இன்கம் வருதுன்னா அங்கே நான் பே பண்ண டேக்ஸஸ் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டு இந்தியாவில் டாக்ஸபிள் ஆகும். சரியா? தென் when it comes to RNOR, it is taxable only when it is received in India. என்ஆர் அவசியமே இல்லை. ஓகேவா? அவுட் சைட் இந்தியா, ரிசீவ்ட் அவுட் சைட் இந்தியா, இன்கர்ட் அவுட் சைட் இந்தியா, அதை வந்து யூஸ் பண்ணுறது அவுட் சைட் இந்தியா. இட் இஸ் நோ வே கனெக்டட் டு இந்தியா. எங்கேயோ ரூட்டில் போகிற அமெரிக்கனை பிடிச்சி நம்ம எப்படி டேக்ஸ் பண்ண முடியும் இல்லையா? அதனால் என்ஆர் வந்து இந்த இடத்துல இக்னோட். RNORக்கு வந்து இட் இஸ் taxable only if it is received in India. சரியா? தென் இந்த பாயிண்ட் கவர் பண்ணியாச்சு. முனிசிபல் டேக்ஸஸ் பெய்ட், அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாச்சும் எக்ஸ்பென்சஸ் இன்கர் வந்து we can reduce it from this thing if TDS is done on that particular. ஸோ TDS எடுத்திருந்தோம் அப்படின்னா அப்போ அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து we can reduce from gross annual value. சரியா? now determination of gross annual value. இந்த gross annual valueனா என்ன? gross annual value, gross annual value அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்டட் ரெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணோம்னா முனிசிபல் வேல்யூ அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஓகே, முனிசிபல் வேல்யூனா அந்த பர்டிகுலர் லொக்காலிட்டியில் சிமிலர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு எவ்வளோ ரெண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா வந்து முனிசிபல் வேல்யூ. ஸோ முனிசிபல் வேல்யூவில் இருந்து ஃபேர் ரெண்டல் வேல்யூ வந்து நம்ம கம்பேர் பண்ணோம். ஃபேர் ரெண்டல் வேல்யூங்கிறது அகேன் ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ரெண்டல் வேல்யூ ஃபார் தேட் பர்டிகுலர் ஏரியா. ஸோ இது வந்து கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் சொல்கிற வேல்யூ, இது வந்து லோக்கல் மார்க்கெட் வேல்யூ. சரியா? ஸோ இது ரெண்டு கம்பேர் பண்ணும்போது எது ஜாஸ்தியாக இருக்கோ அதை எடுத்துக்கணும். அந்த அமௌண்ட்டை ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், இவ்வளோ தான் இருக்கணும் இந்த ஏரியாவுக்கு அப்படின்னு அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பர்டிகுலர் ரெண்ட்டு கூட கம்பேர் பண்ணும்போது எது வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து லோவராக இருக்கோ அதை வந்து நம்ம எடுத்துப்போம். சரியா? ஃபஸ்ட்டு வந்து முனிசிபல் வேல்யூ ஆர் ஃபேர் ரெண்டல் வேல்யூ விச் எவர் இஸ் ஹையர், அதை வந்து என்ன பண்ண போகிறோம்? ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கூட கம்பேர் பண்ணிவிட்டு அதில் எது லோவராக இருக்கோ அதை வந்து வில் கன்சிடர் ஆஸ் எக்ஸ்பெக்டட் ரெண்ட். இது ஸ்டெப் 1. ஓகேவா?
ஸ்டெப் 2 எக்ஸ்பெக்டட் ரெண்ட் கண்டுபிடிச்ச அப்புறமா ஆக்சுவல் ரெண்ட் வந்து கால்குலேட் பண்ணணும். ஆக்சுவல் ரெண்ட்டில் என்னெல்லாம் வரும்னா நம்ம ரிசீவ் பண்ணியிருப்போம் ரெண்ட் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் 5,000 into 12 அப்படின்னா எவ்வளோ வருது? 5,000 into 12 will be 60,000, ரைட்? ஸோ அந்த 60,000 வந்து ரிசீவ் ஆயிருந்தால் ஓகே. பட் இந்த 60,000ல் வந்து லெட்டஸ் சே வந்து டூ மந்த்ஸ்க்கான ரெண்ட் வந்து ரியலைஸ் ஆகலை அப்படின்னா என்ன அர்த்தம்? 10,000 ரியலைஸ் ஆகிருக்காது. அப்போது 50,000 தான் ரியலைஸ் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் ரெண்ட்டாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம், சரியா? ஸோ இது போக இன்னும் நிறைய கன்சிடரேஷன்ஸ் இருக்குது, அது என்ன நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் நவ் இது ஆக்சுவல் ரெண்ட், ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த ஆக்சுவல் ரெண்ட்டை எக்ஸ்பெக்டட் ரெண்ட் கூட கம்பேர் பண்ணுவோம். அது ரெண்டுத்தில் எது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்? ஹையர் ஆஃப் ஸ்டெப் 1 ஆர் ஸ்டெப் 2 வில் பி GAV, ஓகேவா? சரி, திஸ் வாஸ் ஃபார் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி. இது எதுக்கு? லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு, ஓகேவா? லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி ஜென்ரலாக ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு இப்படி தான் இன்கம் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் வுட் பி கால்குலேட்டட் ஃபார் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி அண்ட் டீம் டு பி லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி. டீம் டு பி லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு LOPயோட ப்ரொவிஷன்ஸ் தான் அப்ளிகபிள். ஸோ இது LOP ஞாபகம் வச்சுட்டா கூட ஃபைன் தான். தென் முனிசிபல் டேக்ஸஸ் சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னா என்ன? முனிசிபல் டேக்ஸஸ்னால் அந்த பர்டிகுலர் லொக்காலிட்டியில் ஒரு லோக்கல் கவர்மெண்ட் வந்து லோக்கல் கவர்மெண்ட் தமிழ்நாடுக்கு வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அதுக்குள்ளே இருக்க முனிசிபாலிட்டிஸ், ஸோ அவங்கெல்லாம் ஆத்தரைஸ் பண்ணி டாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த டாக்ஸேஷன்ஸ் வந்து ரிக்வயர்ட் டு பே வென் வி கெட் அன் இன்கம் ஃப்ரம் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி, சரியா? ஸோ அது எப்படி நம்ம டீல் பண்ண போகிறோம்னா GAVலேருந்து மைனஸ் பண்ணுவோம். ஸோ ரிடக்ஷன் ஃப்ரம் GAV பெய்டு பை த ஓனர். வெறும்னே ஓனர் பே பண்ணுற மாதிரி தான். சில நேரம் வந்து டெனண்ட் பே பண்ணுவாங்க, அது டிடக்டபிளான்னு கேட்டால் அது டிடக்டபிள் கிடையாது. ஒன்லி வென் த ஓனர் பேஸ் முனிசிபல் டாக்ஸஸ் that it will deducted from the HP of owner. ஏன்? ஆப்வியஸ்லி இன்கம் யார் ஏர்ன் பண்ணுறாங்களோ அவங்களோட இன்கம் தான் எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸ்பென்ஸும் யார் இன்கர் பண்ணுறாங்களோ அவங்களோட தானே எடுத்துப்போம். ஓனரோட எக்ஸ்பென்ஸை டெனண்ட் பேர் பண்ணார்னா அது எப்படி ஓனர் பே பண்ணதான் ஆகும் இல்லையா? ஸோ ஓனரோட எக்ஸ்பென்ஸை ஓனர் பே பண்ணால் மட்டும் தான் அவரோட இன்கமில் தான் மைனஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல ஓனர் பே பண்ணுற முனிசிபல் டேக்ஸ் மட்டும் தான் டிடக்ட் பண்ணும். அடுத்தது ஃபாரின் முனிசிபல் டேக்ஸஸ் பெய்டு. இது நம்ம ஆல்ரெடி பார்த்து தான். ஃபாரினில் நம்ம ஏதாச்சும் முனிசிபல் டேக்ஸஸோ இல்லை லோக்கல் டேக்ஸஸோ பே பண்ணியிருந்தோம்னா அதுக்கு TDS நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து அப்போ வந்து we can allow it as deduction from GAV, ஓகேவா? அப்போ மைனஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ரீஃபண்ட் ஆஃப் முனிசிபல் டேக்ஸஸ் இஸ் நாட் taxable. சில நேரம் என்ன ஆகும்னா நமக்கு தேவையை விட எக்ஸஸாக வந்து முனிசிபல் டேக்ஸஸ் வந்து நம்ம பே பண்ணியிருப்போம், சரியா? ஸோ அந்த நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா டிபார்ட்மெண்ட் வந்து அதை ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அந்த ரீஃபண்ட் வந்து டேக்ஸபிளான்னு கேட்டோம்னா அது வந்து இட் இஸ் நாட் taxable, சரியா? தென் நெட் ஆனுவல் வேல்யூ. நெட் ஆனுவல் வேல்யூ வந்து இப்போ GAV கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த GAVலேருந்து இந்த முனிசிபல் டேக்ஸஸை ரெடியூஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ அதுலேருந்து இது ரெடியூஸ் பண்ணோம்னா நமக்கு மிச்சம் கிடைக்கிற வேல்யூ தான் என்னது? நமக்கு நெட் ஆனுவல் வேல்யூ. ஸோ இதில் இருந்து நம்ம ஃபர்தராக என்ன பண்ணுவோம்னா இந்த டிடக்ஷன்ஸை மைனஸ் பண்ணுவோம். டிடக்ஷன்ஸ்னால் என்னது? இப்போது ஜென்ரலாக நமக்கு ஜென்ரல் சிம்பிள் மேத்ஸ் என்னது? ப்ராஃபிட் என்ன நம்ம என்ன பண்ணுவோம்? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் ஆர் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட், கரெக்டாக? அதே பிரின்சிபல் தான் இங்கேயும் அப்ளை பண்ணோம். இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் அண்ட் டேக்ஸஸ் ஆர் பேயபிள் ஆன் இன்கம், தட் இஸ் ப்ராஃபிட், சரியா? ஸோ இதில் தான் நம்ம வந்து டேக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் இப்போ PGBPன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அதில் எக்ஸ்பென்ஸ் அண்ட் இன்கம்ஸ் இருக்கும், நம்ம ரெடியூஸ் பண்ணி போடுறோம், நியாயம் இருக்குது. பட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், சேலரியாக இருக்கட்டும், IFOSஆக இருக்கட்டும், சரியா? கேபிட்டல் கெயின் இதிலெல்லாம் வந்து அப்போ நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதில் வர எக்ஸ்பென்சஸை வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். பட் எல்லா எக்ஸ்பென்சஸும் மைனஸ் பண்ணலாமான்னு கேட்டால் முடியாது. இன்கம் டேக்ஸ் ஆக்டில் ஒரு சில எக்ஸ்பென்சஸ் தான் வந்து என்ன பண்ணுவாங்க? அலோவ் பண்ணுவாங்க, சிலது வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி அலோவ் பண்ணுற எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து என்ன பேர் கொடுப்பாங்கன்னா டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது, ஓகேவா? ஸோ டிடக்ஷன்ஸ் எதுக்கு அப்படின்னா இன்கம்லேருந்து ஒரு சில போர்ஷன்ஸை நம்மளால் வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும், மைனஸ் பண்ணிக்க முடியும். அப்படி பண்ணோம்னா நம்மளோட டேக்ஸ் பர்டன் கொஞ்சம் கம்மியாகும், சரியா? ஸோ டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 24 வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளாட் ரேட்டு, இவ்வளோ இது கூட அதை கம்பேர் பண்ணி எது ஹையர் அப்படின்லாம் எதுவும் இல்லாமல் 30%னா 30% நேராக நம்ம NAVலேருந்து மைனஸ் பண்ணிக்கலாம், சரியா? அடுத்தது இட் இஸ் ப்ரொவைடட் டு எனி ரெண்ட் ரெக்கவர்ட். அதாவது நான் பாஸ்ட்டில் வந்து இங்கே கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ பாஸ்ட்டில் வந்து அன்ரியலைஸ் ரெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து நெக்ஸ்ட் இயர் ரிக்கவர் ஆச்சு அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து அந்த பர்டிகுலர் அமௌண்ட். ஸோ நம்ம மேலே பார்த்த எக்ஸாம்பிளில் 2 மந்த்துக்கு வந்து ரெண்ட் வந்து ரெக்கவர் ஆகலை இல்லையா? ஸோ 5,000 into 2 would be 10,000. நெக்ஸ்ட் இயர் அது ரியலைஸ் ஆகிடுச்சுன்னா அந்த 10,000ல் நம்ம 30% வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஏன்னா நம்ம அதை வந்து அடுத்த வருஷம் வந்து இன்கமில் காமிப்போம். அப்போ அந்த இன்கமில் இட் இஸ் எலிஜிபிள் ஃபார் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஆஸ் வெல். ஸோ அதை மைனஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வில் பி nil in case of self occupied. ஆப்வியஸ்லி ஏன்
ஏன்னா செல்ஃப் ஆக்கியபைடுக்கு ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஒரு ஆக்சுவல் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஒரு முனிசிபல் வேல்யூ விச் எவர் இஸ் ஹையர் எடுப்போமா. அந்த முனிசிபல் வேல்யூ ஃபேர் மார்க்கெட் வேல்யூவில் ஹையரில் எது ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கூட கம்பேர் பண்ணால் லோவர் வருதோ அதை எடுப்போமா. இது எக்ஸ்பெக்டட் ரெண்ட் ஆகுமா. நான் அடுத்தது ஆக்சுவல் ரெண்ட் கேல்குலேட் பண்ணுவோமா. ஆக்சுவல் ரெண்ட் வில் பி 0 × 12 months. ஏன்னா நம்ம செல்ஃப் ஆக்கியபைட்னா ரெண்டே பே பண்ணியிருக்க மாட்டோம். விச் இஸ் ஈக்குவல் டு 0. லாஸ்ட் ஸ்டெப் என்ன, ER or AR which ever is higher, which ever is lower, கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு 0 தான் வந்து இட் வில் பி அப்ளிகபிள். சரியா, ஃபைன். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் வந்து என்னென்னா, ஒரு பர்டிகுலர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அக்விசிஷனுக்காகவோ என்கிட்ட காசு இல்லை, பட் அதுக்கு வந்து ஐ நீட் மணி அப்படிங்கிறப்போ நான் பேங்க்குக்கிட்ட போயிட்டு நான் வந்து கடன் வாங்குகிறேன். ஓகேவா. ஸோ அந்த கடன் வாங்கி இப்போ ஐம் கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ட் அ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா at that time that would be considered as interest on borrowed capital. அப்போ ரிப்பேர்ஸ் ரெனோவேஷனுக்குலாம் லோன் வாங்கினா என்ன மேம்னா அதுவுமே கன்சிடர் ஆகுது, பட் ப்ரொவைடட் அது வந்து 99க்கு அப்புறமா பண்ணதாக இருக்கணும். அதுக்கு முன்னாடினா இக்னோர் ஆகிடும். சரியா, ஸோ அது என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் ரெண்டாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன், இன்னொன்று வந்து போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா. இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டலில் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனாக என்னென்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு வந்து அந்த பீரியட் எப்படி கால்குலேட் பண்ணுறான்னு பார்ப்போம். ஓகேவா. போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்னா ஒரு பில்டிங்க்குமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனதுக்கப்புறமா ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுவாங்க, சிசின்னு சொல்லிட்டு, கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். ஓகேவா. அந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் டிரைவ் ஆகிடுச்சுன்னா அந்த பில்டிங் கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு அர்த்தம். சரியா. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீஷன் வந்து ஆனதுக்கப்புறமா நான் கொடுக்குற ரீபேமெண்ட்ஸ் எல்லாமே போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் ரீபேமெண்ட்ஸாக இருக்கும். அப்போ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி கம்ப்ளீஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ரீபே பண்ணிட்டேன்னா அது வந்து ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா பில்டிங் கம்ப்ளீட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு இன்கம் டேக்ஸ் வெயிட் பண்ணும், பட் பேங்க்காரன் அப்படி வெயிட் பண்ண மாட்டான். லோன் வாங்கிட்டோம்னா உடனே வி ஷுட் ஸ்டார்ட் ரீபேயிங் இட். கரெக்டாக. ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் வி ஷுட் ஸ்டார்ட் ரீபேயிங் இட். அந்த ரீபேமெண்ட் பீரியட் இஃப் இட் ஸ்டார்ட்ஸ் பிஃபோர் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இட் பிகம்ஸ் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன். சரியா. ஸோ இதுவே வந்து நம்ம அந்த பீரியட் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ரீபேமெண்ட் பீரியட் வந்து ஏர்லியர் டு கம்ப்ளீஷன் பீரியட். அதாவது லோன் வந்து இது வந்து டேட் ஆஃப் பாரோயிங்னு வச்சுக்கலாம். இது டேட் ஆஃப் பாரோயிங், இது வந்து டேட் ஆஃப் ரீபேமெண்ட். சரியா. இப்போது கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து இந்த ரீபேமெண்ட் டேட்டுக்கு முன்னாடி ஃபாலோ ஆகிடுது. ஓகேவா. ஸோ லெட்டர்ஸ் அஸ்யூம் இந்த இடத்துல இட்ஸ் லைக் ஏப்ரல்னு வச்சுக்கலாம். 1/4, இது வந்து 20, இது சம்வேர் அரவுண்ட் 1/5/23ன்னு வச்சுக்கலாம். லெட்டர்ஸ் அஸ்யூம் இது வந்து 1/7/22. ஓகேவா. ஸோ இது வந்து கம்ப்ளீஷன் வச்சுக்கலாம். கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் ரிசீவ் ஆகுது. என்னோடய ரீபேமெண்ட்டுக்கு முன்னாடியே கம்ப்ளீஷன் முடிஞ்சிருச்சு. ஓகேவா. அண்ட் அப்போது அந்த கேஸில் வந்து நான் எப்படி கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னா, அப்போ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எப்படி நான் கால்குலேட் பண்ணுவேன்னா, இந்த டேட் ஆஃப் பாரோயிங்கில் ஆரம்பித்து டேட் ஆஃப் ரீபேமெண்ட் வரைக்கும் என்னெல்லாம் பீரியட் இருக்கோ, எத்தனை வருஷம் இருக்கோ, எத்தனை மாதம் இருக்கோ, அது எல்லாமே இட் வில் பி கன்சிடர்ட் அஸ் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன். சரியா. அப்போ அது எப்படி நம்ம வந்து எடுத்துப்போனால், கவர்மெண்ட் வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து இண்டிவிஜுவல் ஹவுசஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், அந்த ஓனர்ஷிப் வந்து நமக்கு வந்து அதிகமாகணும், பீப்புள் ஷுட் நாட் பி டிபெண்டன்ட் ஆன் எனிதிங், தே ஷுட் ஓன் தேர் ஓன் ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ண டைம். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எப்படி வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் ஆஃப்டர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து நம்ம 100% டிடக்ஷன் கொடுக்குறோம் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, அதே மாதிரி ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஓகேவா. பட் நம்ம அக்கௌண்ட்ஸில் ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம் தெரியுமா, ஒரு பர்டிகுலர் விஷயம் இன்கர் ஆகிறதுக்கு முன்னாடியே பண்ணோம்னா அதை வந்து கேபிட்டல் நேச்சருக்கு கீழே நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த கேபிட்டல் நேச்சர் அப்படிங்கிறதுனால அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து மைனஸ் பண்ணும்போது தனித்தனியாக வந்து கொடுக்க போகிறாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன தான் வந்து இது ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனாகவே இருந்தாலும் அதுக்கு டிடக்ஷன் அலோவ் பண்ணாலுமே ஒரே டைமில் we are not going to give the deduction, but that deduction can be claimed in 5 equal installments அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஸோ அந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து நம்ம ஒரு 5 equal installmentsல திருப்பி கொடுத்துக்கலாம். ஓகேவா. அடுத்தது அப்போ கம்ப்ளீஷன் பீரியட் அப்புறமா வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்போது என்ன பண்ணோம்னா, அப்போது டேட் ஆஃப் பாரோயிங்கில் இருந்து டேட் ஆஃப் கம்ப்ளீஷனுக்கு முன்னாடி வருஷம் முன்னாடி ப்ரீவியஸ் இயர். ஓகேவா. ஸோ டேட் ஆஃப் கம்ப்ளீஷனுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயருடைய 31st March. ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் அஸ்யூம் இந்த எக்ஸாம்பிள் படி இது டிஓபி, இது டிஓசி, இது டிஓஆர். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் என்னவா வரும்னா
சாரி, நான் மாற்றி போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து இங்கே வரும். ஃபைன், சாரி. ஸோ இது இந்த கேஸ்க்கான எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா 1/7/22க்கு முன்னாடி 31st March. அப்போது இந்த இடத்துல 1/3/22 திஸ் வில் பி கன்சிடர்ட் அஸ் இது. அண்ட் 2020 ஆரம்பித்து 1/3/2022 வரைக்கும் இருக்கிற எல்லா ரீபேமெண்ட்ஸுமே என்னவா கன்சிடர் பண்ணோம், நம்ம ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனாக கன்சிடர் பண்ணுவோம். சரியா? பட் இந்த கேஸில் என்னென்னா இது வந்து டேட் ஆஃப் பாரோயிங், ஓகேவா? இது வந்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். இதுக்கு முன்னாடி ரீபேமெண்ட். இது வந்து நார்மல் கேஸ். ஜென்ரலி இதுதான் நடக்கும். சரியா? ஜென்ரலி லோன் வாங்குவோம், லோன் வாங்கின உடனே ரீபேமெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும், அதுக்கப்புறமா தான் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியும். ஸோ இது நார்மல் கேஸ். இதிலலாம் வந்து 1/5 ஈஸியாக எடுத்துடலாம். பட் இதில் வந்து கம்ப்ளீஷன் பீரியட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா, இதுலேயும் 1/5 தான் அவைலபிள். பட் அந்த பீரியட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம்னா, டிஓபியிலேருந்து டிஓசி வரைக்கும் எடுத்துப்போம். பட் டிஓசியில் ஆக்சுவல் டிஓசி எடுக்க மாட்டோம். அதுக்கு முன்னாடி 31st March வரைக்கும் தான் நம்ம எடுப்போம். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி எந்த 31st March ஃபாலோ ஆகுதோ அந்த டேட் வில் பி கன்சிடர்ட் அஸ் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். சரியா? போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸே இல்லை, நேராக 100% எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போது ஒரு பர்டிகுலர் ஐஓபிசியில் எவ்வளோ வந்து ரிடக்ஷன்ஸ் வந்து கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்போ இந்த 24க்கு கீழே நம்ம சொல்கிறோம் இல்லையா, இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோட் கேபிட்டல் வந்து இட் இஸ் கிளைமபிள் அண்டர் செக்ஷன் 24B. இது வந்து ஃபுல்லாக கிளைம் பண்ணிக்கலாம். அது எல்லாருக்குமே கிளைமபிளான்னு கேட்டால் கிடையாது. தேர் ஆர் கன்சிடரேஷன்ஸ் ஃபார் தேட். ஓகேவா? ஃபஸ்ட்டு டிஎல்ஓபி, டீம் டு பி லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம ஓல்டு சிலபஸ் படி, அதாவது நியூ ரிஜைம் இல்லாமல் ஓல்டு சிலபஸ் படி எவ்வளோ வந்து பே பண்ணுறோமோ, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணுறோமோ அது ஃபுல்லாகவே we can claim as டிடக்ஷன் அன்லிமிட்டட் அமௌண்ட்டுக்கு. நியூ சிலபஸ்லேயுமே சேம் கான்செப்ட் தான். அதே மாதிரி லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கும் சேம் தான். ஓல்டு சிலபஸ் படியும் அன்லிமிட்டட் அமௌண்ட் நம்ம டிடக்ஷனில் கிளைம் பண்ணிக்கலாம், நியூ சிலபஸ் படியும் நம்ம அன்லிமிட்டட் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். பட் when it comes to SOP, நமக்கு லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் படி என்னென்னா, ஓல்டு சிலபஸ் படி நம்ம என்ன பண்ணுவோம்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 2 lakh வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரீபேர்ஸ் அண்ட் ரீபேமெண்ட்ஸ்க்கு வந்து ஆஃப்டர் 1999 ஆரம்பிச்சுன்னா 30,000 வரைக்கும் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் இந்த பெனிஃபிட் வந்து நியூ சிலபஸில் கிடையாது. நியூ சிலபஸில் எஸ்ஓபிக்கு செக்ஷன் 24BA வந்து எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா? அவங்க ஐஓபிசியில் எதுவுமே கிளைம் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் அப்ளிகபிள். ஸோ அப்படி பார்த்தோம்னா எஸ்ஓபியில் லாஸ் வராதான்னு கேட்டால் வராது. ஓகேவா? ஃபைன். அது போக இன்னும் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் ஒரு சிலது இருக்குது. ஐஓபிசி இஸ் அலவுட் அஸ் டிடக்ஷன் ஆன் அக்ரூவல் பேசிஸ். ஓகேவா? ஸோ எப்போ வந்து அக்ரூவ் ஆகுதோ அந்த பேசிஸில் கூட நம்ம வந்து சார்ஜ் பண்ணலாம். அடுத்தது ஐஓபிசி வந்து டோட்டல் ஐஓபிசி வந்து எப்படி இருக்கும்னா ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளஸ் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். அதில் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட் 1/5 இருக்கும், போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனோடது 100% இருக்கும். அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆர் பீனல் இன்ட்ரெஸ்ட். அதாவது நம்ம சில நேரம் வந்து ரீபேமெண்ட் டேட் வந்து மிஸ் பண்ணியிருப்போம், இல்லைனா ரீபேமெண்ட் ஸ்கெடியூல் படி பே பண்ணியிருக்க மாட்டோம். அப்போது அடிஷ்னலாக பீனல் இன்ட்ரெஸ்ட்னு போடுவாங்க. நீங்கள் பே பண்ணாததுக்கு இவ்வளோ நாள் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பீனல் இன்ட்ரெஸ்ட் வந்து பேயபிளான்னு கேட்டால் அந்த பீனல் இன்ட்ரெஸ்ட் வந்து டிடக்ஷனாக வந்து இட் இஸ் நாட் அலவபிள், பட் இட் இஸ் டு பி பெய்டு. சரியா? அதை பே பண்ணணும், பட் அதில் டிடக்ஷன் வந்து கிளைம் பண்ண முடியாது. அதுவும் இன்ட்ரெஸ்ட் தானான்னு கேட்டால் அது இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அது பீனல் இன்ட்ரெஸ்ட். உங்கள் வேலையை நீங்கள் ஒழுங்காக பண்ணாத அந்த தப்புனால அரைவாகிற எதுவுமே வந்து இன்கம் டேக்ஸில் சார்ஜபிள் ஆகாது. இதுவாக இருக்கட்டும், ஜிஎஸ்டியில் பே பண்ணுற பீனல் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், பீனல் பேமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபைன்ஸு, காம்பவுண்டிங், இது எதுவுமே டிடக்ஷனுக்கு எலிஜிபிள் கிடையாது. சரியா? தென் இன்ட்ரெஸ்ட் பெய்ட் அவுட் சைட் இந்தியா ஆஃப்டர் டிடிஎஸ்னு இருக்குது. ஓகே, இன்ட்ரெஸ்ட் பெய்ட் அவுட் சைட் இந்தியா ஆஃப்டர் டிடிஎஸ் இஸ் அலவுட் அப்படின்னா வந்து முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட் தான். பட் டிடிஎஸ் கன்சிடர் பண்ணியிருந்தோம்னா டிடக்ஷன் எடுத்துக்கலாம், டிடிஎஸ் கன்சிடர் பண்ணா டிடக்ஷன் எடுக்க முடியாது. சரியா? தென் நோ செட் ஆஃப் வித் அதர் அண்டர் ஓல்ட் டிஃபால்ட் ஸ்கீம். இப்போ 115 BAC இருக்குது இல்லையா, அந்த ஸ்கீம் படி போகிறாங்க அசசி அப்படின்னா செட் ஆஃப் பெனிஃபிட் வந்து கிடைக்காது. ஓல்டு சிலபஸில் வந்து நம்ம ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் வந்து செட் ஆஃப் பண்ண முடிஞ்சுது, பட் இங்கே வந்து பண்ண முடியாது இனிமேல். ஓகேவா? அதே மாதிரி ஓல்டு சிலபஸில் நம்ம கேரி ஃபார்வர்டும் பண்ணலாம், பட் நியூ சிலபஸ் படி கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது, நோ கேரி ஃபார்வர்ட். ஓகேவா? அடுத்தது ஓல்டு ஸ்கீமில் எவ்வளோ டிடக்ஷன் எலிஜிபிளாக இருந்துச்சு செட் ஆஃப்க்கு அப்படின்னா வந்து அப் டு 2 lakh வரைக்கும் நம்ம மற்ற ஹெட்ஸில் வந்து செட் ஆஃப் பண்ணலாம் ஒரு பர்டிகுலர் இயரில். மிச்சம் இருக்கிறத நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். ஓகேவா? பட் அந்த ப்ரொவிஷன் இப்போ எங்கே இல்லை, 115 BACயில் கிடையாது. சரியா? ஃபைன். ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் பாரோட் கேபிட்டல் பார்த்தோம். அதில் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன், போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன்னா வந்து ரீபேமெண்ட் டேட் எப்போ ஃபாலோ ஆகுதுன்னு பார்க்கணும். ரீபேமெண்ட் டேட் வந்து கம்ப்ளீஷனுக்கு முன்னாடி ஃபாலோ ஆச்சுன்னா நார்மல் ப்ரொவிஷன். கம்ப்ளீஷனுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா பீரியடுமே ரீபேமெண்ட் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் தான். அது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி 1/5 பண்ணிவிட்டு we can start paying it. பட் கம்ப்ளீஷன் பீரியட் இஃப் இட் ஸ்டார்ட்ஸ் ஏர்லியர் டு ரீபேமெண்ட் பீரியட், நான் ரீபே பண்ணுறதுக்கு முன்னாடி என் கம்ப்ளீஷன் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா
ஃபுல் கம்ப்ளீஷன் பீரியட் இருக்கணும். பட் அந்த ஃபுல் கம்ப்ளீஷன் பீரியட் எப்படி கால்குலேட் பண்ணோம்னா டேட் ஆஃப் கம்ப்ளீஷனுக்கு முன்னாடி 31st மார்ச், அதாவது ப்ரீவியஸ் இயரோட 31st மார்ச் வந்து we will be considering. சரியா? So that will be pre-construction period. அதில் வந்து we'll be calculating interest. அடுத்தது இதில் எல்லாம் முடிச்சாச்சான்னு ஒரு வாட்டி செக் பண்ணோம். இது முடிச்சாச்சு, இதில் எல்லாம் முடிச்சாச்சு, இதுவும் முடிச்சாச்சு, இதுவும் முடிச்சாச்சு. ஓகே, now uses of house property. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு நான் வந்து அது ரெண்ட்டுக்கு விடலாம். அடுத்தது அதில் நானே இருந்துக்கலாம், செல்ஃப் ஆக்கியபைட் ப்ராப்பர்ட்டி. என்கிட்ட நிறைய ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஓகேவா? அதில் எல்லாத்துலேயுமே நான் இருந்துக்கலாம். செல்ஃப் ஆக்கியபைட் ஃபார் மோர் தென் 1 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ஓகேவா? சாரி, மோர் தென் 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதெல்லாம் தான் பாசிபிள் கேசஸ். அது போக 2 பேர் சேர்ந்து கோ ஓனர்ஸ் தான் வந்து ஒரு பர்டிகுலர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வந்து யூஸ் பண்ணலாம், கோ ஓனர்ஷிப், ஓகேவா? இது எல்லாமே வந்து பாசிபிள். நவ் செல்ஃப் ஆக்கியபைடாக இருந்தால் என்ன, அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். 23 சப்செக்ஷன் 2. செல்ஃப் ஆக்கியபைடாக இருந்தால் ஜிஏவி வந்து நில்லாக இருக்கும். ஏன் நில்லாக இருக்கும்? ஏன்னா நம்மளுடைய ஆக்சுவல் ரெண்ட்டுன்னு ஒன்று ரிசீவே ஆயிருக்காது. வெறுமனே முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்டல் வேல்யூ மட்டும் தான் ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ அது கூட நம்ம பார்க்கும்போது எது ஆக்சுவலாக ரிசீவ் ஆகுதோ அதையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். பட் ஆக்சுவலாக ரிசீவ் பண்ணுறதுக்கு வேல்யூவே இல்லைங்கிறப்போ ஜீரோ கூட நம்ம அதை கம்பேர் பண்ணுறதுனால இட் வில் நாட் பி கன்சிடர்ட் ஆஸ் அ ப்ராப்பர் மீன்ஸ். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஜிஏவி வந்து நில்லுன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து இந்த 30% ஃப்ளாட் ரேட் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். 24B அதுவுமே அவைலபிள் இல்லை. ஏன்? எப்போ ஜிஏவி வந்து ஜீரோவாக இருக்குன்னா எனிதிங் இன்ட்டு 0 would be 0. ஸோ 30% ஆஃப் 0 would be obviously 0, ரைட்? அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. தென் ஐஓபிசின்னு பார்க்கும்போது சேம் அப்ளிகபிள். பட் என்னென்னா ஓல்டு சிலபஸ் படி நம்ம ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சுவல் அமௌண்ட் பெய்ட் அஸ் இன்ட்ரெஸ்ட் or 2 lakh whichever is least consider பண்ணுவோம் in case the loan is borrowed for construction and the completion of construction is within 5 years period. ஸோ அந்த கேசஸில் வந்து 2 lakh வரைக்கும் நம்ம டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம் எஸ்ஓபிக்கு. அதே மாதிரி ரிப்பேர்ஸுக்கு லோன் வாங்கியிருந்தோம்னா 30,000 வரைக்கும் எஸ்ஓபிக்கு வந்து நம்ம டிடக்ஷன் வந்து கிளைம் பண்ணலாம் 24A-Bக்கு கீழே. பட் நியூ சிலபஸில் வந்து இந்த ரெண்டுமே அப்ளிகபிள் இல்லை, இட் இஸ் நாட் அப்ளிகபிள், சரியா? ஸோ அந்த கன்சிடரேஷன் இங்கே இல்லை. அடுத்தது டீம் டு பி லெட் அவுட்னு சொல்கிறாங்களா, அப்படின்னா என்ன? இஃப் அன் அசசி ஓன்ஸ் மோர் தென் 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு மேலே அசசி கிட்டே இருக்குது, ஓகேவா? அந்த 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு மேலே இருக்கிறதுலையுமே அசசி தான் தங்கியிருக்காருனாலுமே இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி அப் டு 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து இட் இஸ் கன்சிடர் டு பி எஸ்ஓபி, சரியா? ஸோ 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வரைக்கும் அதை எஸ்ஓபியாக கன்சிடர் பண்ணுவோம். 2க்கு மேலே போகுதுன்னா அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம என்னவா கன்சிடர் பண்ணுவோம்? டீம் டு பி லெட் அவுட். ஒருவேளை இந்த ப்ராப்பர்ட்டி லெட் அவுட் பண்ணியிருந்தால் எவ்வளோ இன்கம் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி, சரியா? ஸோ இதுக்கு என்ன ப்ரொவிஷன்ஸ் அப்ளிகபிள்? எஸ்ஓபிக்கு அப்ளிகபிளாக இருக்க எல்லா ப்ரொவிஷன்ஸுமே அப்ளிகபிள், ஓகேவா? அதே மாதிரி அப்போது அந்த டிடக்ஷன்ஸ் அண்டர் ஓல்ட் ஸ்கீம் எப்படி நம்ம பண்ணுவோம் மேம் அப்படின்னா, அந்த டிடக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் borrowed கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஃபார் ரீபேமெண்ட் ஆஃப் லோனு, அது வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு பார்க்காம இன் அக்ரிகேட் 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கும் சேர்த்து லிமிட் இஸ் 2,30,000, ஓகேவா? ஸோ 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது, ரெண்டுமே செல்ஃப் ஆக்கியபைடாக கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பெய்டு நம்ம 3ஆக பிரிச்சுட்டு அதில் ஃபஸ்ட்டு 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கும் சேர்த்து நம்ம அக்ரிகேட் அமௌண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணுவோம் 2 lakh. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1க்கு 2 lakh, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2க்கு 2 lakh, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3க்கு 2 lakh அப்படின்னு நம்ம பார்க்க மாட்டோம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 and 2க்கு 2 lakh, அது போக டீம் டு பி லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு அன்லிமிட்டட் அமௌண்ட்டுக்கு வி கேன் கிளைம் டிடக்ஷன், சரியா? ஃபைன். ஸோ இது இங்கே சொல்லியாச்சு. இதுலேயுமே வந்து டீம் டு பி லெட் அவுட்டுக்கு நியூ ஸ்கீம்லேயும் அன்லிமிட்டட், ஓல்டு ஸ்கீம்லேயும் அன்லிமிட்டட், ஓகேவா? பட் இதில் வந்து டீம் டு பி லெட் அவுட்டுக்கு நியூ ஸ்கீமில் மட்டும்தான், ஓல்டு ஸ்கீமில் மட்டும்தான் டிடக்ஷன் அலவுடு, நியூ ஸ்கீமில் கிடையாது. ஸோ இன் சச் கேஸ் இப்போ 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் எது நம்ம சூஸ் பண்ணுறோன்னா எதில் ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக இருக்கோ அது. ஏன்னா ப்ராஃபிட் அதிகமாக இருந்தால் டேக்ஸ் அதிகமாகும், ஓகேவா? கம்மி ப்ராஃபிட் இருக்க சூஸ் பண்ணணும், அப்படின்னா அதிக லாஸ் இருக்க சூஸ் பண்ணணும். ஏன் லாஸ் இருந்துச்சுன்னா மற்ற ஹெட்ஸ் கூட செட் ஆஃப் பண்ணலாம் ஓல்டு ஸ்கீம் படி, கரெக்டாக? ஸோ அப்போ வந்து அது நம்மளுடைய ப்ராஃபிட்டை கொஞ்சம் கம்மி பண்ணும், இன்கம்மை கொஞ்சம் கம்மி பண்ணும். ஸோ டேக்ஸ் பர்டன் கொஞ்சம் கம்மியாகும். அது டேக்ஸ் பிளானிங்காக வருது, ஓகேவா? தென் போர்ஷன் லெட் அவுட், போர்ஷன் டிஎல்ஓபி. அதாவது ஒரு போர்ஷன் வந்து லெட் அவுட்டாக இருக்குது, இன்னொரு போர்ஷன் வந்து டிஎல்ஓபி ஆர் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது, ஓகேவா? அப்போது எது செல்ஃப் ஆக்கியபைடாக இருக்கோ அதை செல்ஃப் ஆக்கியபைடாகவே சால்வ் பண்ணணும். எது டீம் டு பி லெட் அவுட்டாக கன்சிடர் பண்ணுறாங்களோ அது லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் எப்படி நம்ம பண்ணுவோமோ அந்த மாதிரி சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ திஸ் வாஸ் ஒன் ஸ்மால் போர்ஷன். தென் இது வந்து இம்பார்ட்டண்ட். நோ லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி கெப்ட் வேக்கண்ட். இப்போ வந்து ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு வருஷத்தில் 12 மாதம் இருக்குன்னா 12 மாதமே ஆக்கியபைடாக இருக்குங்கிறது அவசியம் இல்லை.
there will be cases where the tenant has vacated, அவங்க வந்து காலி பண்ணிட்டாங்க, அப்படின்னா வந்து அந்த வீட்டுக்கு அதுக்கு மேலே ரெண்ட்டில் யாரும் வரலை, வேக்கண்ட்டாகவே இருந்துச்சு. அப்போது அதுக்கு எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுவோம்? ஏன்னா 12 months கன்சிடர் பண்ணி தான் நம்ம ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் கேல்குலேட் பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ இன் கேஸ் ஆஃப் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி வேக்கன்ட் ஃபார் ஃபியூ டேஸ், அதை நம்ம எப்படி டீல் பண்ண போகிறோம்னா அது நம்ம 3 ஸ்டெப்ஸாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு, ரெண்ட் எக்ஸ்பெக்டட் டு பி ரிசீவ்ட் ஆஸ் இஃப் நோ வேகன்சி. அதாவது ஒருவேளை வேகன்சியே இல்லைன்னா அந்த இடத்துல எவ்வளோ ரெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணோம். அடுத்தது அது எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்? ரெண்ட்டு இன்ட்டு நம்பர் ஆஃப் மந்த்ஸ், 12 மாதமே ஆக்குபைடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி, சரியா? அடுத்தது ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்ட் இஃப் நோ வேகன்சி. ஸோ ஆக்சுவல் ரெண்ட்டை வந்து ரிசீவ் ஆகிருக்கணும். எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கும்? எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டு வந்து நம்ம ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அப்புறமா ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ் வச்சு கண்டுபிடிப்போம் இல்லையா? அது ஆக்சுவல் ரெண்ட் வந்து எவ்வளோ ரிசீவ் ஆகுது, நம்ம எவ்வளோ டெனண்ட்டுக்கு சார்ஜ் பண்ணுறோம், அது ஒருவேளை 12 மாதமுமே ஆக்குபைடாக இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும்? ஸோ அப்போ ஆக்சுவல் ரெண்ட்டு இன்ட்டு 12 months, இது ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணணும். ஸ்டெப் 3 வந்து ஆக்சுவல் ரெண்ட் ஆஃப்டர். இந்த ஸ்டெப் 2ல் நம்ம வேகன்சி பீரியடில் வந்து நம்ம ரிசீவ் ஆகிருக்க மாட்டோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டர்ஸ் அஸ்யூம் அதே 2 months வந்து வேக்கண்ட்டாக இருந்துச்சு, வேகன்சி இருந்துச்சுன்னு, அப்போது 10 months தான் ரிசீவ் ஆகிருக்கும் இல்லையா? அப்போ ஆக்சுவல் ரெண்ட் இன்ட்டு 10 months, ஓகேவா, பண்ணணும். இப்போ இதை வந்து நம்ம எப்படி டீல் பண்ண போகிறோம்னா, இந்த ஆக்சுவல் ரெண்ட் இருக்கு இல்லையா, இதை எப்படி எடுப்போம்னா, இந்த ஆக்சுவல் ரெண்ட்டுக்கே கன்சிடரேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு, இப்போ ஆக்சுவல் ரெண்ட் வந்து ரெண்ட் எக்ஸ்பெக்டட் டு ரிசீவை விட வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், லெட் அஸ் அஸ்யூம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அது வந்து மொத்தம் 12 மாதத்தில் 6 months வந்து லெட் அவுட்டாக இருக்குது, 6 months வந்து வேக்கண்ட்டாக இருக்குது, சரியா? ஸோ 5,000 per month சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா 60,000 ஆகுது. அப்போது 30,000 வந்து ஆக்சுவலி ரிசீவ் ஆகிருக்கும், 30,000 வந்து ரிசீவ் ஆகலை அவருக்கு, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கேஸு. இப்போது இந்த பர்டிகுலர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு இவ்வளோ தான் ரெண்ட் வைக்கணுங்கிறது, லைக் 5,000 தான் வந்து எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டாக இருக்கணும், சரியா? பட் ஆக்சுவலாக அவர் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாருன்னா, லெட் அஸ் அஸ்யூம் அவருமே 5,000 தான் சார்ஜ் பண்ணுறாரு. இப்போது ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்டு வந்து எவ்வளோவா இருந்திருக்கணும்? 50% ஆஃப் த இயர் தான் லெட் அவுட்டாக இருக்குது, 50% இல்லைன்னா 30,000 ரிசீவ் ஆகியிருக்கணும் இல்லையா? பட் அசசி என்ன கிளைம் பண்ணுறாருன்னா 25,000 தான் வந்து ரெண்ட் ரிசீவ் ஆச்சுன்னு கிளைம் பண்ணுறாரு. அப்போது இந்த இடத்துல வந்து ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்ட் இஸ் லெஸ்ஸர் தென் எக்ஸ்பெக்டட் ரெண்ட் ரிசீவ்ட் இல்லையா? அப்போது அது இந்த கேட்டகரி கீழே ஃபாலோ ஆகாமல் இந்த கேட்டகரி கீழே ஃபாலோ ஆகும். எக்ஸ்பெக்டட் ரெண்ட் இஸ் மோர் தென் ஆக்சுவல் ரெண்ட், இந்த கேட்டகரி கீழே ஃபாலோ ஆகும். அப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா, வெதர் த ரிடக்ஷன் இன் த அமௌண்ட் ஆஃப் ரெண்ட் ரிசீவ்ட் இஸ் டியூ டு வேகன்சினால் மட்டும்தான் இது கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அது எப்படி நமக்கு தெரியும்? இப்போ ஒரு 5,000 விட்டுருந்தாரு, 30,000 ரிசீவ் ஆக வேண்டிய இடத்துல 25,000 ரிசீவ் ஆகிருக்குன்னா, அப்போ இப்போ இட் இஸ் டியூ டு வேகன்சியானு கேட்டால் கிடையாது. ஏன்னா ஒரு மனுஷன் 5,000 மாதம் ரெண்ட்டு பே பண்ணுறான், அவன் 6 மாதம் பே பண்ணியிருக்கானா, அவனுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கணும்? 5 × 6 30,000 ரிசீவ் ஆகிருக்கணும், கரெக்டாக? பட் இவன் அசசி எவ்வளோ தான் கிளைம் ஆச்சுன்னு சொல்கிறான், 25,000 தான் கிளைம் ஆச்சுன்னு சொல்கிறான். அப்போ திஸ் இஸ் அ ஃபேக்டர் விச் இஸ் அதர் தென் வேகன்சியும் தாண்டி there is a reason for which the actual rent received is lesser than the rent to be received இல்லையா? அதனால இது எங்கே ஃபாலோ ஆகும்னா இந்த இடத்துல ஃபாலோ ஆகும். ஸோ இந்த கேசஸில் என்ன ஆகும்னா, எக்ஸ்பெக்டட் ரெண்ட் என்னவோ அதுதான் வந்து ஜிஏவியாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம், ஓகேவா? அப்போது வேறு என்ன சாய்ஸஸ் இருக்கலாம்? இந்த அசசி வந்து 5,000 rupeesக்கு பதிலாக 4,000 rupees தான் சார்ஜ் பண்ணியிருக்கான். அப்படி இல்லைன்னா he had ரீசன்ஸ் லைக் இவன் வந்து பே பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ரீசன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டான், அது ரெக்கவரே ஆக முடியாமல் போச்சு. ஸோ இந்த இடத்துல ரீசன் வந்து ஒன்லி பிகாஸ் ஆஃப் வேகன்சி 4,000 rupees தான் அவன் வந்து பர் மந்த் அவன் வந்து சார்ஜ் பண்ணுறான் அப்படின்னா வந்து 24,000 தான் வந்து ரிசீவ் ஆகும், கரெக்டாக? அப்போ 30,000 ரிசீவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ திஸ் இஸ் ஆக்சுவலி டியூ டு வேகன்சி, அதனால் மட்டும்தான் ஆக்சுவல் ரெண்ட் இஸ் ரிசீவ். அப்படி இல்லைனா இன்னொரு ரீசன் கூட இருக்குது. இதே 30,000லேயே கூட எக்ஸ்பெக்டட் ரெண்ட் இஃப் இட் இஸ் டு பி கேல்குலேட்டட், லைக் நம்ம ஃபேர் ரெண்டல் வேல்யூ ஸ்டாண்டர்ட் ரெண்டெல்லாம் சேர்த்து கன்சிடர் பண்ணும்போது எக்ஸ்பெக்டட் ரெண்ட் 35,000 வருது, ஆக்சுவல் ரெண்ட் வந்து 30,000 தான் வருது. பட் ஆக்சுவல் ரெண்ட் வந்து ஆக்சுவலாக ஆக்கியபைடு பீரியடுக்காக தான் கேல்குலேட் பண்ணோம், வேறு எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லைன்றப்போவும் இட் இஸ் டியூ டு வேகன்சி. அப்போது நம்ம வந்து ஆக்சுவல் ரெண்ட்டை வந்து எதுவாக எடுத்துப்போம்னா ஜிஏவியாக தான் எடுத்துப்போம், சரியா? ஸோ கம்மிங் அகேன் 3 பேசிக் கொஷின்ஸ் கேட்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்டட் ரெண்ட் ஆஸ் யூஷுவல் கேல்குலேட் பண்ணுவோம். ஸ்டெப் 1 இஸ் நார்மல். ஸ்டெப் 2 இஸ் லைக் ஸ்டெப் 2 என்னென்னா வேகன்சியே இல்லை அப்படிங்கிற அசம்ஷனில் கேல்குலேட் பண்ணுறது. ஸ்டெப் 3 வந்து ஆக்சுவலாக எவ்வளோ ரெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணுறது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட ஆக்சுவல் ரெண்ட்டை எப்படி கன்சிடர் பண்ணுவோம்னா 2 கேள்வி அகெயின் கேட்போம். இது வந்து ஆக்சுவல் ரெண்ட்டு எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டை விட கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா? ஃபஸ்ட்டு கேள்வி. கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்து அது எதனால் கம்மியாக இருக்குது? இஃப் இட் இஸ்
இஃப் ஆக்சுவல் ரெண்ட் இஸ் லெஸ்ஸர் தென் எக்ஸ்பெக்டட் ரெண்ட். அப்போ அது எதனால் கம்மியாக இருக்குது? வேக்கன்சியாலவா இல்லை அதர் ரீசன்ஸா? வேக்கன்சியால் இருந்துச்சுன்னா ஆக்சுவல் ரெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஜிஏவி. ஓகேவா? எக்ஸ்ட்ராவாக அவங்க பே பண்ண வேணாம். பட் அது அதர் ரீசன்ஸாக இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்களோ, கவர்மெண்ட் உங்கள் ப்ராப்பர்ட்டி எவ்வளோ ஏர்னிங் கெப்பாசிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த அமௌண்ட் வில் பி டாக்ஸபிள். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஜிஏவி வில் பி டாக்ஸபிள். தென் மற்ற கேசஸ் என்னென்னா அது நார்மல் ப்ரொவிஷன். ஆக்சுவல் ரெண்ட் வந்து வேகன்சியால் தான் அப்படின்றப்போ ஆக்சுவல் ரெண்ட்டே வந்து ஜிஏவியாக நம்ம எடுத்துப்போம். சரியா? ஸோ தேட் இஸ் சிம்பிள். நான் இந்த கேஸ் பார்ப்போம். 3 எக்ஸாம்பிள்ஸ் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், முனிசிபல் வேல்யூ ஒரு ஃபேர் மென்டல் வேல்யூ விச் எவர் இஸ் ஹையர் எடுப்போமா? ஸோ இதில் விச் எவர் இஸ் ஹையர்னு எடுத்தோம்னா நமக்கு 3 lakh வருது. ஓகேவா? இந்த 3 lakh 2,50,000 விச் எவர் இஸ் லோவர்னு எடுப்போமா? அப்படி எடுத்தோம்னா 2,50,000 வருது. ஸோ இந்த இடத்துல எக்ஸ்பெக்டட் ரெண்ட் எவ்வளோ? எக்ஸ்பெக்டட் ரெண்ட் இஸ் ஈக்குவல் டு 2.5 lakhs. கரெக்டாக? ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்டு எவ்வளோ? 50,000 per month. ஓகேவா? அப்போது ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்ட் ஸ்டெப் 2 நம்ம என்ன பண்ணுவோம்? வேகன்சியே இல்லைன்ற மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணிப்போம். அப்போ 50,000 into 12 பண்ணோம்னா நமக்கு 6 lakh வரும். சரியா? அடுத்தது வேகன்சி 1 monthன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆக்சுவலாக ரெண்ட் ரிசீவ்டு எவ்வளோ? ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்டு 1 month எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து 50,000 into 11 பண்ணணும் இல்லையா? ஸோ அப்படி பண்ணோம்னா வில் கெட் 50,50,000 இல்லையா? ஓகே, ஸோ இது கன்சிடர் பண்ணியாச்சு. இப்போது நம்ம இது கம்பேர் பண்ணும்போது இப்போ இந்த வேகன்சி வந்து நம்ம கொஷின் பண்ணணும். ஓகேவா? இந்த வேகன்சியை கொஷின் பண்ணணும். இப்போது 50,000 per monthன்னு சொல்கிறாங்க. 50,000 into 12 is 6 lakh. கரெக்டாக? அதே மாதிரி 50,000 வந்து வேக்கண்ட்டாக இல்லைன்னா ஆக்சுவலாக 6 lakh தான் ரிசீவ் ஆகிருக்கும். 1 month வேகன்சினால் மட்டும்தான் இது 5,50,000 இருக்குது. சரியா? இந்த இடத்துல எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டை விட ஆக்சுவல் ரெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஆக்சுவல் ரெண்ட் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் ஜிஏவி. ஓகேவா? ஜிஏவி இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்ட். ஓகே, நெக்ஸ்ட் கேஸ் போகலாம். முனிசிபல் வேல்யூ வந்து 1 lakh, ரெண்ட்டு வந்து 10,000 per month. ஓகேவா? ஸோ அதர் திங்ஸ் ஆர் காமன். ஓகேவா? ஸோ ஃபேர் ரெண்டல் வேல்யூ எல்லாமே சேமு. முனிசிபல் வேல்யூ ஒரு ஃபேர் ரெண்டல் வேல்யூ விச் எவர் இஸ் ஹையர்னா 2,80,000. 2,80,000 or 2,50,000 விச் எவர் இஸ் லோவர்னா 2,50,000 எடுத்துப்போம். அப்போ இந்த இடத்துலையுமே எக்ஸ்பெக்டட் ரெண்ட் என்னவாக இருக்குது? அகேன் 2,50,000 தான் இருக்குது. இந்த 2,50,000க்கு ரெண்ட் ஆக்சுவலி ரிசீவ் வந்து 10,000. அப்போது ஆக்சுவல் ரெண்ட் நம்ம வேகன்சி இல்லைன்னா எவ்வளோவா இருக்கும்? 1,20,000 இருக்குமா? தென் ஆக்சுவலாக 4 months வந்து வேக்கண்ட்டாக இருந்திருக்கு. அப்போது இதில் வந்து 40,000 நம்ம வந்து மைனஸ் பண்ணோம். அப்போ 80,000 தான் ஆக்சுவல் ரெண்ட்டு ரிசீவ்டு இல்லையா? ஸோ 80,000. இப்போது இந்த 80,000 இஃப் இட் இஸ் டியூ டு வேகன்சியான்னு பார்க்கணும். ஓகேவா? எஸ். ஒரு வேளை 4 months ஆக்கியபைடாக இல்லைன்னா 120 ரிசீவ் ஆகிருக்கணும். பட் இங்கே வந்து 80 தான் ரிசீவ் ஆகிருக்கு. இந்த இடத்துல எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டா ஆக்சுவல் ரெண்ட்டா அப்படின்னு பார்த்தோம்னா எது ஜாஸ்தியாக இருக்குன்னா எக்ஸ்பெக்டட் ரெண்ட் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ தேட் வுட் பி கன்சிடர்டு. சரியா? அடுத்தது முனிசிபல் வேல்யூ 5 lakh, ரெண்டல் வேல்யூ ரெண்ட் வந்து 1 lakh. சரியா? ஸோ சேம் திங்ஸ்டா. ஓகேவா? ஃபேர் மார்க்கெட் வேல்யூ இது வந்து ஐ வாண்ட் யூ கைஸ் டு சால்வ் இட் அண்ட் டெல் மீ வெதர் வாட் இஸ் டு பி கன்சிடர்ட் ஆஸ் ஜிஏவி அப்படிங்கிறது. சரியா? ஃபைன். ஸோ இந்த இடத்துல சின்ஸ் இட் இஸ் டியூ டு வேகன்சி நம்ம என்ன எடுத்துப்போம்? ஜிஏவி இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் ரெண்ட். இங்கே வந்து எழுதியாச்சு. ஓகே, இதுக்கு மட்டும் என்னென்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? ஃபைன். லாஸ்ட் கான்செப்ட், அன்ரியலைஸ்ட் ரெண்ட் ரிசீவ் ஆர் அரியர்ஸ் ஆஃப் ரெண்ட் ரிசீவ். என்னென்னா நம்ம போன கொஷனில் என்ன பார்த்தோம்? ஒரு சில மாதம் வேக்கண்ட்டாக இருந்திருக்கோன்னு, இல்லைனா ஒரு சில மாதம் டெனண்ட் வந்து ரெண்ட்டு பே பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பான். ஸோ அப்போ அது வந்து அடுத்த வருஷம் ரிசீவ் ஆகுதுன்னா அது பேயபிளான்னு கேட்டால் எப்போ ரிசீவ் ஆகுறோ அந்த வருஷம் பேயபிள். சரியா? ஸோ டாக்ஸபிள் இன் த இயர் ஆஃப் ரெசிப்ட். அடுத்தது டாக்ஸபிள் ஈவன் இஃப் த அசசி இஸ் நாட் ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. அசசி அதுக்கு ஓனராகவே இல்லைனாலும் அவர் ரெண்ட் ரிசீவ் பண்ணுறாருனா ஹி இஸ் எலிஜிபிள் டு பே டேக்ஸ் ஆன் இட். தென் 30% டிடக்ஷன் ஆப்வியஸ்லி ரிசீவ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் வந்து அந்த வீட்டை வந்து வாடகைக்கு விற்ற டைமில் இவன் வந்து காசு கொடுக்காமல் இருந்திருப்பான். தென் 1 yearலையோ இல்லை 2 yearலையோ அந்த அசசி வந்து அந்த வீட்டையே விற்றுட்டு போயிட்டார். பட் இந்த பர்சன் வந்து என்னோடய ரெண்ட் வந்து நான் கொடுக்காம போயிட்டேன் இல்லையா, நான் கொடுக்குறேன்னு ரொம்ப நல்ல மனசில் வந்து திருப்பி கொடுத்துட்டாருன்னா
அப்போது இவர் இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் இல்லை, அப்போ அதுலேருந்து ஒரு ரெண்ட்டுக்கு வந்து நான் டேக்ஸ் கட்ட வேணாம்லாம் சொல்ல முடியாது. அவர் ப்ரீவியஸ் ஓனராக இருந்தாலும் அந்த ரெண்ட் வந்து அவருக்கு தானே ரிசீவ் ஆகுது. ஸோ ரெண்டல் இன்கம் ரிசீவ்ட் இஸ் டேக்ஸபிள். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து எப்போ அது டேக்ஸபிள் ஆகுதோ அதே மாதிரி இட் இஸ் எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன்ஸ் ஆகுது. இந்த 30% டிடக்ஷனுமே வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து கான்செப்ட் ஆஃப் கோஓனர்ஷிப். கோஓனர்ஷிப்புக்கு வந்து அகெயின் நம்ம ரெண்டாக பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு செல்ஃப் ஆக்கியபைட்னா என்ன, லெட் அவுட் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கோஓனர்ஷிப் செல்ஃப் ஆக்கியபைடாக இருந்துச்சுன்னா போத் த கோஓனர்ஸ் ஓகே, போத் த கோஓனர்ஸ் கெட் த பெனிஃபிட் ஆஃப் எஸ்ஓபி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பேருக்குமே ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கிடைக்கும், ரெண்டு பேருக்குமே ஐஓபிஎஸ் கிடைக்கும், தனித்தனியாக கிடைக்கும், அக்ரிகேட்டாக கிடைக்காது. அன்லைக் இது. ஓகேவா? இங்கே வந்து அக்ரிகேட்டாக கிடைக்காம இண்டிவிஜுவல் கோஓனர்ஸ்க்கு 30% டிடக்ஷனும் கிடைக்கும், ஐஓபிசியும் கிடைக்கும். சரியா? அடுத்தது ஆனால் ஓல்டு ஸ்கீம் படி, நியூ ஸ்கீமில் எதுவுமே அவைலபிள் இல்லை. அடுத்தது எல்ஓபின்னு வரும்போது ஃபஸ்ட்டு எத்தனை ப்ராப்பர்ட்டியாகவே இருந்தாலும் சரி அது சிங்கிள் ப்ராப்பர்ட்டியாக கேல்குலேட் பண்ணணும் எல்ஓபி படி. சரியா? ஒரு சிங்கிள் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் எவ்வளோ எல்ஓபி வந்திருக்கும் அப்படின்னு வந்த எல்ஓபியை ஃபார் எக்ஸாம்பிள் 2 கோஓனர்ஸ் இருக்காங்க, 5:5 டிவைட் பண்ணிக்கிறாங்க ஆர் 5:3 டிவைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா நான் இவங்க கோஓனர்ஷிப்பில் இருக்குன்னே கன்சிடர் பண்ணாமல் அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை நார்மலாக லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியாக கன்சிடர் பண்ணி அது எல்லாத்துக்கும் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை கேல்குலேட் பண்ணி அந்த இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இந்த ரேஷியோவில் பிரித்து அந்தந்த பர்சனுடைய ஹெட்டுக்கு கீழே டேக்ஸபிள் பண்ணிடுவேன். சரியா? ஸோ திஸ் வாஸ் இன் ரெஸ்பெக்ட் டு கோஓனர்ஷிப். ஸோ எக்ஸம்ட் இன்கம் அண்டர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் எதெல்லாம் வந்து எக்ஸம்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஹவுஸு, அதாவது அது வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டில் இருந்திருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை அது ரிலேட்டட் இடத்துலையோ வந்து இருக்கணும். அண்ட் அதை வந்து அக்ரிகல்ச்சரல் குட்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். அது ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி பில்டிங்கில் வரக்கூடிய ரெண்ட் அது எல்லாமே வந்து எக்ஸாம்ட். ஏன்னா அது அக்ரிகல்ச்சர் இன்கமோட டெஃபினேஷன்லேயுமே வந்து கவர் ஆகும். சரியா? அக்ரிகல்ச்சர் இன்கம் இஸ் எக்ஸாம்ட். அதனால் தென் ப்ராப்பர்ட்டி ஹெல்ப் ஃபார் சேரிட்டபிள் ஆர் ரிலீஜியஸ் பர்பஸ்லுமே வந்து எக்ஸாம்ட். அடுத்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ்ட் ஃபார் ஓன் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், பர்டிகுலர் பர்சனோட பிஸ்னஸோ இல்லை ப்ரொஃபஷனுக்காக யூஸ் பண்ணால் அது இந்த இடத்துல கன்சிடர் ஆகாது. அடுத்தது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ரெஜிஸ்டர்ட் ட்ரேட் யூனியன் ஆர் லோக்கல் அத்தாரிட்டி. ஸோ அவங்களே எப்படி அவங்களுக்கு டேக்ஸ் கட்டிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி லோக்கல் அத்தாரிட்டி கிடையாது. அதே மாதிரி ட்ரேட் யூனியன்ஸுக்குமே வந்து இட் இஸ் நாட் அப்ளிகபிள். தென் ஆனுவல் வேல்யூ ஆஃப் 1 பேலஸ் ஆஃப் எக்ஸ் ரூலர். ஸோ ஒரு ரூலர் இருக்கார், அவர்கிட்ட நிறைய பேலஸ் இருக்குது, அதில் ஒரு பர்டிகுலர் பேலஸோ இல்லை ஏதாச்சும் ஒரு பேலஸ்க்கோ வந்து we can claim it as நாட் டேக்ஸபிள், இல்லைனா அது வந்து எக்ஸாம்ட் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு பேலஸ் மட்டும். சரியா? வேல்யூ ஆஃப் 1 பேலஸ். ஸோ திஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கான கொஷின்ஸ்க்கான வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு ஜி ட்ரைவில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இதுவுமே நான் ஜி ட்ரைவில் அப்லோட் பண்ண தான் போகிறேன். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரீவாட்ச் திஸ். தேங்க்யூ.